கோவையில் அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை நாளை மறுநாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் 2020 அறிவிக்கப்பட்டு 2021 மே மாதம் வரையில் 5% பணிகள் மட்டுமே நடைபெற்றிருந்த அவிநாசி உயர்மட்ட மேம்பாலம் தற்போது நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 1791 கோடி ரூபாய் செலவில் 10.10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தின் மீதமிருந்த 95% பணிகளையும் விரைந்து முடிவடைந்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கோவை என்றாலே புதுமை என்பதற்கேற்ப புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பெருமை சேர்த்த இந்தியாவின் எடிசன் தந்தை பெரியாரின் உற்ற கொள்கை தோழர் ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை இந்த மேம்பாலத்திற்கு சூட்டி மகிழ்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். கோவை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கும் நிலையில் தற்போது அந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் மகிழ்ச்சியோடு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.